அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு 11ஆம் வகுப்பு 7வது பாடத்துல ஒரு 2வது பார்ட் வீடியோ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து இந்த குரூப் 4 2025 ஈஸியாக கிராக் பண்ணும் விதமாக வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதை மட்டும் பார்த்தீங்கன்னாலே நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோ நான் இதில் போட்டிருக்கேன். அதோட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இது செகண்ட் பார்ட். ஸோ இந்தியாவில் மக்கள் தொகையின் போக்குகள். ஸோ இந்த பாடத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்டது என்ன டேட்டாவாக இருக்கும். சரியா? அந்த டேட்டா எல்லாத்துக்குமே நம்ம என்னது ஷார்ட்கட் வச்சுருக்கோம். அதான் இதில் முக்கியம். ஸோ இந்த டேட்டாலாம் ரொம்ப பழைய புக்காக இருக்கு, இது ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ குரூப் 4ல் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஸோ இப்போ 2011 மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. அதை நம்ம 121 கோடி அப்படின்றோம். ஆனால் சராசரி ஆண்டு வளர்ச்சி எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அதை சரியாக சொல்லிக்கிட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி டேட்டாலாம் என்னன்னா இந்த ஸ்கூல் புக்லேருந்து கிடைக்கும். அதனால இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை. சரி வாங்க. ஸோ இப்போ மக்கள் தொகையின் போக்குகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு 7 ரீசனை என்ன சொல்லுதாங்க. அதில் ஃபஸ்ட்டு மக்கள் தொகையினுடைய அளவு. ஸோ மக்கள் தொகையின் அளவு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இதில் பாருங்க. ஸோ ஒரு 3 சினாரியோ என்னன்னா இதில் சொல்லுவாங்க. ஒன்று என்னன்னா பெரும்பிளவாண்டு, இன்னொன்று பெருவெடிப்பாண்டு, இன்னொன்று சிறுபிளவாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, நமக்கு என்ன டேட்டாலாம் முக்கியம்னா இந்த 51ல் உள்ள டேட்டா, இந்த 21ல் உள்ள டேட்டா, இந்த 2011 உள்ள டேட்டா, 2001ல் உள்ள டேட்டா, 1961 உள்ள டேட்டா. ஸோ இது மட்டும்தான் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரியா? ஸோ இப்போ பாருங்க, 100 ஆண்டுகள்ல நம்ம மக்கள் தொகை 4 மடங்கு கூடியிருக்கு. ஸோ இந்தியா சீனாவுக்கு அடுத்து 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ பரப்பளவை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ இருக்கோம்? 2.4%. அதாவது பூமி பந்துல நம்ம 2.4% தான் இருக்கோம். 24 மணி நேரம் பூமி சுத்துது இல்லையா? அந்த மாதிரி இந்தியாக்காரன் 24 மணி நேரம் சுத்திக்கிட்டே இருக்கான். ஆனா அவனோட வருவாய் எவ்வளவுதான்? அந்த நிலப்பரப்புல பாதி 2.4ல 1.2 தான் இருக்கு. ஆனா அவன்கிட்ட மக்கள் தொகை தான் அவனுக்கு பிடிச்ச 7.5. ஸோ அப்போ 7.5 17.5 இருக்கா? அதுதான் நான் 7.5 அப்படின்னு இருக்கேன். ஸோ உலகத்துல யாராட்டும் ஒருத்தன் இந்தியனை இருந்துகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? உலக மக்கள் தொகையில 6ல் ஒருத்தன் இந்தியனா இருப்பான். ஸோ உதாரணத்துக்கு இந்த உமா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா இந்த 2 மாநிலத்தோட மக்கள் தொகையை கூட்டினீங்கன்னா உலக மக்கள் தொகையில 3வதா இருக்கக்கூடிய அமெரிக்கா இருக்கு இல்லையா, அந்த மக்கள் தொகை ஈக்குவலா இருக்குமா. ஸோ 3வது இடத்துல தானே இந்த ஏ இருக்கு. ஏன்னா அமெரிக்கா. ஸோ அப்போ 3வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற மாநிலங்களை விட என்னது, சில நாடுகளை விட நம்ம அதிகமான மக்கள் தொகை சில மாநிலங்கள்லாம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் சொன்னோம்னா இந்த பெரும்பிளவாண்டு சிறுபிளவாண்டு, ஸோ அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. 1921ல இருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் தொகை அதுக்கு முன்னாடி குறைஞ்சிருந்து திடீர்னு என்ன ஆகும், ரைஸ் ஆகும். அப்போ அதை நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெரும் பிரிவினை ஆண்டுன்னா என்னன்னா 2 பேரா இருந்தாங்க, அவங்க கடைசி என்ன ஆயிட்டாங்க, ஒவ்வொருத்தனா தனித்தனியா போயிட்டாங்க. அதான் ஷார்ட்கட். ஸோ 21ங்கிறது பெரும் பிரிவினை ஆண்டு, 2 பேர் ஒரு ஆளா பிரிஞ்சு போயிட்டாங்க. அடுத்து 1951ல பாருங்க, ஸோ சிறு பிளவு ஆண்டு அப்படிம்பாங்க. ஸோ சிறு பிளவு ஆண்டுனா மக்கள் தொகை என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. ஏன் குறைஞ்சது அப்படின்னா ஃபைன் போட்டாங்க. ஸோ ஒரு பிள்ளைக்கு மேல பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டாங்க. ஃபைன்னா 5 வருதா, அப்போ 5-1 அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ சிறு பிளவு ஆண்டு அப்படின்னா 5-1 அப்படின்னு வச்சுக்கணும். 1961ல பெரு வெடிப்பு ஆண்டு, ஒரு பலூன் கட்டி வச்சிருக்காங்க, அதை நம்ம அறுத்து விட்டோம்னா என்ன ஆயிரும், வெடிச்சிடும். ரைட்டா? ஸோ அப்போ 6னா அறுத்து விடுறது, வெடிக்கிறது. ஸோ இதில் மக்கள் தொகை சதவீதம் 2% கூடிருச்சு. அதான் இது பெரு வெடிப்பு ஆண்டு அப்படின்னு இருக்காங்க. நம்ம 2001ல் தான் கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் தொகை தொட்டோம். இந்த 2001 அப்படியே இந்த ரிவர்ஸில் போடுங்க, 100 வந்துருச்சா, 100 கோடி மக்கள் தொகையை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நம்ம 121 கோடி இருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த செகண்ட் ஃபேக்டர் என்னன்னா பிறப்பு விகிதம் மற்றும் இறப்பு விகிதம். பிறப்பு விகிதம்னா என்னது, 1000 பேருக்கு எத்தனை குழந்தை பிறக்கு, அது பிறப்பு விகிதம். 1000 மக்களுக்கு எத்தனை பேர் இறக்குறாங்க, அது இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இறப்பு விகிதம் பிறப்பு விகிதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க 2011 டேட்டா மட்டும் படிச்சா போதும். ரைட்டா? 2011ல் இறப்பு விகிதம் எவ்வளவு இருக்கு, 21.8. சாரி, பிறப்பு விகிதம் 21.8, இறப்பு விகிதம் 7.1. அதாவது 2 பேர் சேர்ந்து ஒரு பிள்ளையை தான் கஷ்டப்பட்டு பெக்காங்க. அதான் ஷார்ட்கட். ரைட்டா? இப்போ உள்ள காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பெக்கிறாங்க. அப்ப பிறப்பு விகிதம் 21.8. ஆனா இறப்பு விகிதம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா
நம்ம மினிமம் ஒரு 70 வயசு கிழவனாய் தான் நம்ம சாவறோம். அப்போ கிழவன் 7 அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இது ஒரு முக்கியம். நெக்ஸ்ட் பாருங்க, எந்தெந்த ஸ்டேட்ல பிறப்பு விகிதம் இது அதிகம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, கேரளாவில் வந்து என்னன்னா பிறப்பு விகிதம் கம்மி. ஏன் பிறப்பு விகிதம் கம்மி? அங்க ஃபுல்லா படிச்சவங்க இருக்காங்க. 92% யாரு படிச்சவங்க தான் இருக்காங்க. அதனால என்ன செய்ய மாட்டாங்க, கவர்மெண்டோட ரூல்ஸ் எல்லாம் மதிப்பாங்க. நாம் இருவர் நமக்கு ஒருவர் ரூல்ஸ் இருக்கா, அதை மதிக்கக்கூடிய ஒரே ஸ்டேட் கேரளா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ கேரளாவில் எவ்வளவு? நாம் இருவர் நமக்கு ஒருவர். அப்போ 14ல பாதி 7, அவ்வளவுதான், 14.7. ஆனா உத்தரப்பிரதேசம் என்னது, இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு ஸ்டேட் எதுன்னு கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசம். அங்க வந்து எவ்வளவு? 30. ரைட்டா? ஸோ என்ன செய்வாங்க, 2 பேர் கல்யாணம் முடிச்சாங்கன்னா 9 பிள்ளைய பெத்து போட்டுருவாங்க. அவ்வளவுதான் ஷார்ட்கட். ஸோ அடுத்து என்னங்கிறது இறப்பு விகிதம். இறப்பு விகிதத்தை பொறுத்த வரைக்கும் பங்களால இருக்கவன் சீக்கிரம் சாவுவானா? சாவவே மாட்டான். ரைட்டா? ஏன்னா அவன் நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுவான். அதனால என்னது, சாவ மாட்டாங்க. ஆனா ஒருவேளை சோறு மணி நின்றுட்டு இருக்க ஒரிசாவை பொறுத்த வரைக்கும் ஈஸியா இறந்துருவாங்க. அதனால இறப்பு விகிதம் அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் சும்மா ஷார்ட்கட்டுக்காக நம்ம சொல்றது. ஸோ அடுத்து பாருங்க, இந்த பிமாரு ஸ்டேட்னு சொல்லுவாங்கப்பா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பீகார், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். ஸோ இந்த 4 மாநிலமுமே என்னது, கிட்டத்தட்ட அதிகமான மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநில கேட்டகரியில் வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மக்கள் தொகை அடர்த்தினா என்னது? ஸோ இந்த ஃபார்முலா பாருங்க. அதாவது ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புல எத்தனை மக்கள் இருக்காங்க, அதான் மக்கள் தொகை அப்படிம்பாங்க. இதுல 1951ல நம்ம எவ்வளவுதான் இருக்கோம்? வெறும் 117 தான் இருக்கும். சரியா? 2001, 2011. இப்போ இந்த 2001 ஃபுல்லா டோட்டல் பண்ணுங்களேன். 2+0=0=1 போட்டீங்கன்னா 3 வரும். ஸோ 3+2 5. ஸோ அப்போ கூட்டி போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி இங்க பொறுத்த வரைக்கும் 2011ல நம்ம எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 382. ரைட்டா? ஸோ 2 கியூப் வந்து 8 தானே. ஸோ 2 கியூப் வந்து 8, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாடு விடுதலை அடைவதற்கு முன்னாடி நம்ம மக்கள் தொகை எவ்வளவு? வெறும் 117 தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? பார்த்துக்கோங்க. ஸோ மக்கள் தொகை அடர்த்தி எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பீகார்ல தான் மக்கள் தொகை அடர்த்தி இருக்கிறதுலே அதிகம். சரியா? ஸோ பீகார்ல மக்கள் தொகை அடர்த்தி அதிகம். அது இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ இங்க இருக்கு, பீகார் வந்து மக்கள் தொகை அடர்த்தி அதிகம். சரியா? ஏன் அப்படின்னா ஃபிகர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபிகரை நம்ம ஃபிகர்னு வச்சுக்கிட போறோம். ஒவ்வொரு ஃபிகருக்கு பின்னாடி 2 பேர் அலைதான். அதான் ஷார்ட்கட். ஸோ அதே இது மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் அங்க மக்கள் தொகை அடர்த்தி கம்மி. ஏன், பங்களால வாழ்றவங்க ரொம்ப கம்மி தானப்பா. ஸோ அவ்வளவுதான். ஆனா அவங்க என்ன செய்வாங்க, 8 வாழ்க்கையை பிரிச்சு வாழ்வாங்க பங்களால உள்ளவங்க. அதனால 880 அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ அருணாச்சல பிரதேசம், அதாவது அருணாச்சலேஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, அங்க போய் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. ஒரு ஆள் கூட இருக்காது. ஒரு ஆளுனா 7 அப்படின்னு வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ அப்போ 17 பேர் தான் அருணாச்சல பிரதேசம் குறைவான மக்கள் தொகை அடர்த்தி. பாலின விகிதம் என்னது, 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படிங்கிறது தான் இது கேட்டகரி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி பிரிக்குது அப்படின்னா இந்த 9 ஃபிக்ஸ்டா வச்சுக்கணும். ரைட்டா? இதுக்கு அங்கிட்டு உள்ள இதை மட்டும் கூட்டுங்க. 4 6 கூட்டினீங்கன்னா 10 வந்துடும். ரைட்டா? 1951ல 10, 2001ல என்னது நமக்கு 6. ரைட்டா? இந்த 10ல இருந்து 6 கழிங்க 4. அப்போ 4+0 4, அவ்வளவுதான். ஸோ இதான் உங்களுக்கு தெரியணும் இந்த டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கேரளா தான் என்னது நம்பர் 1 பாலின விகிதத்துல. ரைட்டா? ஸோ 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க? 1084 பெண்கள் இருக்காங்க. ரைட்டா? ஸோ 8 நாலாதிக்கம் பாத்தீங்கன்னா பெண்களா இருப்பாங்க கேரளாவில். ஸோ 8 நாலாதிக்கம் பாத்தீங்கன்னா பெண்களா இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ பிறப்பின் போது வாழ்நாள் பொறுத்த வரைக்கும் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஸோ 2011 டேட்டா மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆண்களா இருந்தாங்கன்னா 62. ஸோ டோட்டல் எவ்வளவுன்னா 63. லேடிஸ் எவ்வளோன்னா 64. அவ்வளவுதான். ஸோ 2011 படி 62 வந்து ஆணு, 63 பெண்ணு, 64 வந்து ஆணு. இதை மட்டும் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா போதும். வேற எதுவுமே நமக்கு தேவையில்ல. லிட்ரஸி ரேட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 1951ல 4, அதாவது ஒரு ஆண்கள்னு எடுத்துட்டீங்கன்னா 4ல ஒருத்தன் படிச்சவனா இருப்பான். ஆனா பெண்ணுன்னு எடுத்துட்டீங்கன்னா 12ல 1 தான், ஒருத்தன் தான் படிச்சிருப்பான். ஸோ இது என்ன எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 4வது வரைக்கும் தான் ஒரு ஆண் படிச்சான் 1951ல. ஆனா அப்போ 12வது வரைக்கும் பெண் படிச்சிருக்கான். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ 6 பேருக்கு ஒருத்தவங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுத்தறிவு பெற்றவர் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எப்போ? அது 2001ல, சாரி 1951ல. 1951ல 6 பேருக்கு ஒருத்தன் தான் படிச்சவன். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஸோ
மொத்தம் அப்படின்னா 74.04%. இதுல இருந்து 8 கூட்டினீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்கள். ஒரு 9 கழிச்சிங்க அப்படின்னா பெண்கள் வந்துருவாங்க. ரைட்டா? ஸோ இதை மட்டும் ஈஸியா போட்டு வச்சுக்கோங்க. கேரளா நம்பர் 1. ரைட்டா? ஸோ மிசோரம் பாருங்க அதுக்கு அடுத்தபடியா இருக்கு. ஸோ இது நீங்க பழைய புக் எடிஷன் வச்சிருந்தீங்கன்னா கோவா கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ பழைய புக் எடிஷன் இருந்தா கோவா கொடுத்துருப்பாங்க. இந்த மிசோரம் அப்படிங்கறத ஸ்கிப் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த புக்ல கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இப்போ கோமி கோ. ரைட்டா? கோமி கோ அப்படின்னு நான் வச்சுக்கணும். அடுத்து ஹெச்எம்மோட மகா தமிழ்நாட்டில் படிக்கான். ரைட்டா? ஸோ இதை நான் வச்சுக்கணும். ஹெச்எம்மோட மகா சிக்கி தமிழ்நாட்டில் படிக்கான். இது வந்து உங்களுக்கு அந்த ஹைரார்கியாக ஷார்ட்கட் சொன்னேன். கோமி கோ. ஸோ கோவா சர்க்கஸ் கேமிகோ கேரளா மிசோரம் கோவா. அதுக்கப்புறம் ஹெச்எம்மோட மகா ஹிமாச்சல பிரதேசம், எம்மோட மகாராஷ்டிரா, சிக்கி தமிழ்நாட்டில் படிக்கான். அதான் ஷார்ட்கட்டு. ஸோ கடைசியா இருக்கக்கூடியது நம்ம ஃபிகர் தான். ஃபிகருக்கு பின்னாடி போன எவன் படிச்சான் அவ்வளவுதான். ஸோ இதோட இந்த பாடம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிவடைஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 7.4 அப்படிங்கிற டாபிக்ல உள்ள எல்லாத்தையும் பார்த்துடலாம். 7.5 7.6 இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 7.8 மட்டும் தனியா ஒரு வீடியோ போடலாம். சரியா? இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.